சந்திர பகவான் கதைய சொல்ல போறேன். எப்படி பார்க்காம கதையை சொல்ல போற? புத்தகத்தை ஒரு முறை பார்த்துட்டா எல்லாமே ஸ்கேன் ஆகி மூளைக்குள்ள போயிடுமா? கதை தெரியாதவங்க தான் படிக்கணும். சந்திர பகவான மனசார வணங்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் கூடியிருக்க பார்க்கடலை கடைஞ்சாங்க. வாசுகிங்கிற சர்ப்பத்தை கயிறா சுத்தி ஒரு மலையையே மத்தாக்கி கயிறை கடையிற மாதிரி கடைஞ்சாங்க. அப்படி செய்யும்போது லக்ஷ்மி தேவி பிறக்குறாங்க. கூடவே சந்திர பகவானும் பிறக்கிறாரு. அதனால சந்திரனுக்கு லக்ஷ்மி தேவி சகோதரி ஆகுறாங்க. ஆக சந்திர பகவான் பிறந்த கதை இதுதான். இப்படியாக விண்ணிலிருந்து மண்ணில் வாழும் உயிரினங்களை சந்திர பகவான் காக்குறாரு. அதனால நாம விரதம் இருந்து அவரை வேண்டுனா நம்மள தீர்க்க சுமங்கலியா 100 ஆண்டு வாழ வைப்பாரு. சந்திர பகவான் கதையை கேட்ட நீங்க எல்லாரும் விரதம் இருங்க. அப்புறம் பாயாசம் குடிச்சு விரதத்தை முடியுங்க. சந்திர பகவானை வணங்கி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது இந்த ஹாசினியோட ஆசை. கதையை கேட்ட எல்லாருக்கும் நன்றி. ம் ம் பகவான் கதைய கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி அப்படியே ஆத்மார்த்தமா சொல்லிட்டேன். என் கணக்கு தப்பா போகல. இந்த ஜெயம்மா பேரை காப்பாத்திட்டேன். இந்த ஜெயம்மாவோட மருமக புத்திசாலின்னு காமிச்சிட்டேன். உன்னால எதை வேணாலும் செய்ய முடியும்னு நிரூபிச்சிட்டேன். லிப்ஸ்டிக்ல நல்லதான் கம்மா போட்டேன். அப்புறம் எப்படி நடந்துச்சு? அவ வாய் எப்படி திறந்ததுன்னு தெரியலையே. ஏய், எப்படி அவ கதை சொன்னா? அவ சும்மாவே பக்கமா கதை சொல்லுவா. இதுல புக்க வேற ஸ்கேன் பண்ணிட்டா ஈஸியா சொல்லிடுவா. ஐயோ, அது இல்ல. அவ வாயை எப்படி திறந்தான்னு கேக்குறேன். நீங்க பண்ணதாக்கா தப்பு. நான் என்னடி பண்ணேன்? அந்த லிப்ஸ்டிக்ல கம்ம ஊத்துறதுக்கு பதிலா கொஞ்சம் விஷத்தை ஊத்தி இருக்கலாம். இந்நேரம் வாயில தடவி நொர தள்ளி செத்துருப்பா. நம்மளும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். மாயா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க பண்ண காரியம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? லிப்ஸ்டிக்ல கம்ம போட்டு வாயை திறக்க விடாம பண்ணீங்கல்ல, அதான். அவகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. நாங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, நீங்க பண்ண வேலைக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்னக்கா, நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டீங்களா? நான் எப்படி அவ கூட சேருவேன்? என்னதான் இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்தவ. ஆனா நீங்க என் கூட பிறக்காத தங்கச்சிங்க. ஆமா, வாயால தான் சொல்றீங்க. உண்மையாவே அப்படி நினைச்சீங்கன்னா எங்களை போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிருப்பீங்களா? லூஸ் மாதிரி பேசாத மாயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூஜை அறையில ஹாசினி மட்டும் எனக்கு தும்மல் வரல, நீங்க தான் லிப்ஸ்டிக்ல கம்ம போட்டு வாயை ஒட்டி விட்டீங்கன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லியிருந்தா, ஜெயம்மா வந்தவங்க எல்லார் முன்னாடியும் உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லிருப்பாங்க. நான்
தனியா தானே மன்னிப்பு கேட்க சொல்ற. என்ன இருந்தாலும் நீங்களும் தானே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. இங்க பாருங்க, நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு நல்ல நேரமா இருக்கிறது, சிலருக்கு கெட்ட நேரமா இருக்கும். அப்போ அவளுக்கு இருந்த நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு கெட்ட நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவளுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி? இப்போ டைம் என்ன? இப்போ 8:30 தான் நல்ல நேரம்னா என்ன செய்வீங்க? 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். நீ கிளாக் எடுத்து 8:30க்கு மாத்தி வச்சிடுவேன். உன்னோட அந்த சின்ன திருட்டு புத்தி இப்படிதான் செய்யும்னு எனக்கு தெரியும். பட் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். டைமும் பார்த்தேன். ஏன்? காரியம் இல்லாம சொல்ல மாட்டேன். போ. அக்கா. என்ன? ம். டைம் மாத்திட்டேன். ம். ஹாசினி, ஹாசினி. ம். என்ன? ம். மன்னிப்பு கேளுங்க. சாரி அத்தை. அட, நீங்களா இது? என்ன இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தானே. தப்புக்கு தண்டனையா உனக்கு பதிலா வீட்டை பெருக்கி துணியை துவைச்சு அயன் பண்ணி பூஜை ரூமை கிளீன் பண்ணி எல்லா வேலையும் செய்ய வச்சிருக்க முடியும். ஆனா அது மன ரீதியா எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஒருவேளை அவங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா உனக்கும் மன்னிக்கணும்னு தோணும். அவங்களுக்கும் தப்பு பண்ணது புரியும்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது ஒரு வித கிக்கு தான். மன்னிச்சிட்டேன். பொழிச்சு போங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஏன் எப்படி சொல்றீங்க? உன்னை பார்த்தாலே தெரியுதே. எப்படியோ பூஜை ஆரம்பத்துல சொதப்பினாலும் கடைசியா ஒரு வழியா சக்சஸ் பண்ணிட்ட. ஜெயம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்ட. வந்தவங்க எல்லாரும் உனக்கு பாஸ் மார்க் போட்டுட்டாங்க. ஆக மொத்தத்துல நீ சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. கரெக்டா சொன்னீங்க. தேங்க்ஸ். உன் வாயை அடிச்சு கதை படிக்க விடாம செஞ்ச மாயாவை நீ ஆசைப்பட்டபடி மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன். டபுள் தேங்க்ஸ். உன் டபுள் தேங்க்ஸை விட இந்த டபுள் ரோல் தான் எனக்கு புரியல. டபுள் ரோலா? நான் என்ன சினிமாலயா நடிச்சிட்டு இருக்கேன் டபுள் ரோல் டபுள் ஆக்டிங்னு சொல்றதுக்கு? நான் டபுள் ரோல்னு சொன்னது சினிமாவில் இல்ல, இந்த வீட்ல போடுறியே ரெட்ட வேஷம் அத சொன்ன. ஐயோ, நாம இங்க எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக மருமக வேஷத்துல வந்தத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ? நான் என்ன ரெட்ட வேஷம் போட்டேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் நில்லு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஏஜே கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இல்ல அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க. 2 பேரும் 7ஆம் பொருத்தமாவே இருக்கீங்க. ஏன், இதுக்கு ஏதாவது பரிகார பூஜை பண்ண போறீங்களா? நான் பூஜை பண்ணல, ஆனா நீ பண்ண போற பூஜையில தான் சந்தேகமா இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? நான் பூஜை பண்ண மாட்டேனா இல்ல பண்ண கூடாதா? அதுல ஏஜேவை பார்த்தா எரிஞ்சு விழுற நீ இன்னைக்கு அவருக்காக விரதம் இருக்க, பூஜை பண்ற, கதை படிக்கிற. வெளியில முறைச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள எதுவும் இல்லாமலையா ஏஜேவுக்காக இவ்வளவு செய்யற? பெரிய ஆள் தான் நீ. சிச்சி, என்ன பேசுறீங்க நீங்க? நான் அந்த ஹிட்லருக்காக விரதம் இருப்பேனா? முதல்ல போய் உங்க வாயை கழுவுங்க. அவரு நல்லா இருக்கணும்னு நான் ஏன் நினைக்கணும்? இது அந்த சந்திர பகவானுக்கே பொறுக்காது. இதத்தான் டபுள் ரோல்னு சொன்ன. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செஞ்ச? விரதம் இருக்கிறது, பாயாசம் வைக்கிறது, பூஜை செய்யறதுன்னு எல்லாத்தையும் ஏஜேக்காக நீ செஞ்சுட்டு எங்களை போய் வாய்க்கழுவு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? சந்திர பகவானை வணங்குனா 100 ஆண்டு தீர்க்க சுமங்கலியா வாழலான்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏஜே நல்லா இருக்கணும்னு வேண்டினா தானே நீ தீர்க்க சுமங்கலியா வாழ முடியும். அதுக்கு தானே இப்ப பூஜை செஞ்சிருக்க. அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் நாடகம் போடுற? நான் எதுக்கு நாடகம் போடணும்? புரிஞ்சா பேசு.
இல்லனா வாயை திறக்க முடியாம செஞ்ச மாதிரி நீயும் வாயை முடிக்கும். எல்லார் வாயையும் மூட சொல்லிட்டு நீ மட்டும் ஏஜேவுக்காக உன் மனசை ஓபன் பண்ணி வச்சிருக்கியா? இந்த விரதமும் பூஜையும் அவருக்காக இல்லைன்னு நாங்க நம்பணுமா? போதும் நிறுத்துறீங்களா? ராம மனசுல இருக்கிறாருன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அனுமார் நெஞ்ச திறந்து காமிச்சாரு. என் மனசுல யாரும் இல்லைங்கிறப்போ நான் எதுக்கு நிரூபிக்கணும்? அப்போ இந்த பூஜையை யாருக்காக செஞ்ச? என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நானே பசி மயக்கத்துல இருக்கேன். எதுக்கு பசியோட இருக்க? சாப்பிட வேண்டியதானே? யாருக்காக காத்துட்டு இருக்க? ஏஜி வந்து ஊட்டி விடணும் தானே? அடச்சி, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு சாப்பிட தெரியாதா? அப்ப சாப்பிடு. யார் வேணானா? வலிமேல் விழி வைத்து யாருக்காக காத்துட்டு இருக்க? நான் காத்திருக்கிறது டைம்காக. சந்திரோதயம் 7:20க்கு தான். அது வரைக்கும் சாப்பிட கூடாதுன்னு ஜெயம்மா சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலயும் நடிப்பா? இதுல என்ன நடிப்பை கண்டுபிடிச்ச? பின்னென்ன 7:20 போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்போ மணி 8:20. அங்க பாரு. ஐயோ, பாக்க அன்னை தெரசா மாதிரி இருந்துட்டு பண்றதெல்லாம் அரைக்கி வேலை. அப்படிதான். ஓ, அவருக்கு வெயிட்டிங்கா? எப்படியோ 2 பேரும் சண்டை போட்டுக்காம ராசியானா சரிதான். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போயும் ஹிட்லருக்காகவா இவ்ளோ சிரமப்பட்ட? சூரியன் மேற்கே உதிச்சாலும் இந்த ஹாசினி அதை மட்டும் செய்யவே மாட்டா. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டது ஜெயம்மாக்காக தான். விரதம் இருந்து பூஜை செய்யறதெல்லாம் அவங்களுக்காக தான். அந்த சந்திர பகவானே என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் ஹிட்லருக்காக பூஜை பண்ண மாட்டேன். அவருக்காக விரதம் இருக்கிறதுக்கு பதிலா 3 வேளையும் வயிறு முட்டை பிரியாணி சாப்பிடுவேன். அந்த ஹிட்லர் என்ன பார்த்து, இதெல்லாம் விரதம் இருக்கிற மூஞ்சியா, உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு கிண்டல் பண்ணாரு. என்னால எதுவும் செய்ய முடியும் நிரூபிக்க தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ற? சாப்பிட வேண்டியதானே? வெயிட் பண்ணுன்னு ஜெயம்மா சொன்னாங்க. ஒருவேளை சந்திரனை பார்த்துட்டு சாப்பிடணுமோ என்னமோ. வெயிட் பண்ணு, அதுக்குள்ள ஏஜே வந்துருவாரு. அவரோட ஜோடியா சேர்ந்து சாப்பிடு. ஐயோ, அது மட்டும் என்னால முடியாது. அவரு முன்னால உட்காந்து யாராவது நிம்மதியா சாப்பிட முடியுமா? அதுக்கு நாளைக்கு வரைக்கும் விரதமே இருக்கலாம். நான் எதுக்காக ஹிட்லருக்காக வெயிட் பண்ணணும்? நான் சாப்பிட்டுருவேன். சரி வா, சாப்பிட்டு விரதத்தை முடி. உட்காரு. என்ன யோசிக்கிற? சாப்பிடு. சாப்பிட்டுமா? டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு சாப்பிடட்டுமானா என்ன கேள்வி? சாப்பிடுங்க மம்மியாரே. இல்ல, ஜெயம்மா வர வரைக்கும் வெயிட் பண்றேனே. ஜெயம்மாவா? எதுக்கு? இந்த விரதம் பூஜை எல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு தான் செஞ்சேன். இப்ப எப்படி அவங்கள விட்டு சாப்பிடுறது? அவங்க வந்துட்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்ல? ஜெயம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதுவும் இல்லாம நீ சாப்பிடாம பசியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹாசினி விரதத்தை முடிக்க சொல்லலையான்னு எங்களை தான் திட்டுவாங்க. ஆமாமா, நாங்க சாப்பிடலன்னா கூட ஜெயம்மா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நீ பசியோட இருந்தா அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. சரி, நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். இப்பதானே மணி 6 ஆகுது. 6 மணியா? இப்பதானே 8:20 ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்போ 6 மணி ஆகுதுன்னு சொல்றீங்க. 6 இல்ல இல்ல, இப்ப நான் 6:30 சொன்னேன். 8:30 தானே சொன்னேன். பத்தியா, பசி மயக்கத்துல உனக்கு சரியா கேக்கல. நீ சாப்பிடு. இல்ல, ஜெயம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேனே. எனக்கும் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. என்னக்கா பண்றது? நான் சொல்லல சித்ரா. நம்ம என்ன சொன்னாலும் ஹாசினி சாப்பிட மாட்டா. ஏஜே வந்தாதான் சாப்பிடுவா. அது எனக்கு முதல்ல தெரியும் மாயாக்கா.
நான் சும்மா ஹாசினியை உட்கார வச்சு சாப்பிட சொல்லி பார்த்தேன். ம், என்னோட கெஸ் கரெக்ட் தான். அவருக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணி அவர் கட்டின தாலி நிலைக்கணும்ங்கிறதுக்காக சந்திர பகவானுடைய கதையை படிச்சுட்டு அவர் இல்லாம விரதத்தை அவளால முடிக்க முடியுமா? அதுக்கு அவ மனசு இடம் கொடுக்குமா? ஏஜேயோட சேர்ந்து சாப்பிட்டா தானே பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். பரவாயில்ல, நீ ஏஜே வந்ததுக்கு அப்புறமே சாப்பிடு. சித்ரா, பாக்குறதுக்கு இவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்தாலும் இவங்களுக்குள்ள இவ்ளோ அந்யூன்யமான பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. மேட் ஃபார் ஈச் அதர். போதும், நிறுத்துங்க. எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. ஏஜே என்னை ஏமாத்தி தான் தாலி கட்டினாரு. அந்த திருட்டு தாலிக்கு நான் அதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அவருக்காக நான் ஏன் விரதம் இருக்க போறேன்? விரதத்தை முடிக்கிறதுக்கு ஹிட்லருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் ஜெயம்மாக்கு தான் வெயிட் பண்ணேன். இந்த வீட்ல அவங்கள தவிர நான் வேற யாருக்கும் கேர் பண்ண மாட்டேன். அப்ப சாப்பிடலாமே. சரி, கொடுங்க. இந்த முந்திரி பருப்பை எண்ணெயில வறுத்தீங்களா நெய்ல வறுத்தீங்களா? ஐயோ, நெய்தான். நெய்தான். ஆ? அப்பாடா. செம்ம டேஸ்ட். யார் செஞ்சா? நாங்க இல்ல. அதான் டேஸ்டா இருக்கு. ஹாசினி, என்ன ஹாசினி இப்படி பண்ணிட்ட? ஆ? ஏன் ஜெயம்மா, என்னாச்சு? என்னாச்சா? விரதத்தை முடிக்காம சாப்பிடுற? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நான் தான் சொன்னேன்ல கோவிலுக்கு போயிட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு. இல்ல ஜெயம்மா, அது வந்து போதும், நீ இப்படி செய்வ நான் எதிர்பார்க்கல. காலையில இருந்து விரதம் இருந்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க கூடாதா? அதுக்குள்ள என்ன பசியை பொறுத்துக்க முடியாதா? எல்லாம் வீணா போச்சு. விரதம் இருந்து பூஜை செஞ்சு சந்திரன் கதை படிச்சு எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு எதுக்கு இந்த சாப்பிடுற விஷயத்துல மட்டும் நீ அவசரப்பட்ட? சந்திரோதயத்தை பார்த்துட்டு விரதத்தை முடிச்சிருந்தா எல்லாம் நிறைவா இருந்திருக்கும்ல. ஏன் ஜெயம்மா கோவப்படுறீங்க? சந்திரோதயம் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன? சந்திரோதயம் ஆயிடுச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? அது 7:20 தான் நான் சொன்னேனா இல்லையா? 7
20 தானே, அதான் ஆயிடுச்சே. எது? அது பாருங்க.